Hello my dear brothers and sisters, welcome back to another video. This is Nightmares. இந்த பர்டிகுலர் வீடியோவை பற்றி பேசுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. எனிவே நம்ம ஊரில் இப்படி ஒன்று நடந்திருக்கா அப்படி இன்னும் குறிப்பாக இந்த சென்னைக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க 19th ஜனவரி ஒரு பொண்ணு, ஒரு 18 வயசு பொண்ணு தனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்களை இன்டர்நெட்டில் ஷேர் பண்ணுறாங்க, ப்ரெஸ்ஸுக்கு இது கொடுக்குறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகேங்களா, இப்போ இதில் என்ன விஷயம்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறக்கூடிய எல்லா டீட்டெயிலிங்குமே நான் கேதர் பண்ணது, என்னோட பர்சனல் நாலேஜ் பண்ணி கேதர் பண்ணது. இது அவுட் ஆஃப் ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போக வேண்டாம்னு நினைக்கிறேன். எனிவே, ரூலிங் பார்ட்டியோட ஒரு மேஜரான எம்எல்ஏ, பல்லாவரத்தோட எம்எல்ஏ மிஸ்டர் கருணாநிதியோட பையன். அந்த பையனும் அவங்க மேரேஜ் பண்ணின அவங்களோட மருமகளும் தனியாட்டு திருவாரூரில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்போ அது அவங்களோட தனி ஃபேமிலி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இந்த பொண்ணு யார், இந்த பொண்ணையே அவங்க கூட கனெக்ட் ஆனாங்க, அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். ரேகாங்கிற பொண்ணு ஒரு 18 வயசான பொண்ணு சொல்லியிருந்தேன். 12th ஹையர் செகண்டரி முடிச்சுட்டு காலேஜுக்கு ரெடியாகி போகிற அந்த டைமில் அந்த லீவில் இருக்கிற ஒரு பொண்ணு. ஓகேவா, இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன? ஃபேமிலி சுச்சுவேஷன்னா, ஒரு தம்பி ஒரு தாய். 5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா தவறப்பட்டுட்டாங்க. அப்பா இல்லாத காரணத்தினால அவங்களால படிப்பை கண்டினியூ பண்ண முடியலை. இப்போ அவங்களுக்கு படிப்பை கண்டினியூ பண்ணி ஆகணும்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ இவங்க தான் வேலைக்கு ஆகணும். இதுதான் இவங்களோட சுச்சுவேஷன். இவங்க வேலைக்கு போனால் தான் அவங்களால படிக்க முடியும். அப்படி ஒரு சுச்சுவேஷன். இப்போ இந்த பொண்ணு அங்கே இருக்கிற லோக்கல் ஏஜென்சி எத்தனை பேருக்கும் தெரியும் தெரியல, ரூரல் ஏரியாஸ் இருந்தால் தெரியாது, மெட்ரோபாலிட்டன் இருந்தால் தெரிய வாய்ப்பு இருக்குது. ஏஜென்சிஸ் தனியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாருக்கெல்லாம் வேலை தேவையோ அவங்கள ஒரு குரூப் ஆஃப் மெம்பரை எடுத்துக்கிடுவாங்க. யாருக்கெல்லாம் ஆட்கள் தேவையோ அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் டேட்டா கலெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ யாருக்கு எந்த ஆட்கள் தேவை அப்படின்ட்டு இவங்கள்ட்ட வரவங்களை அவங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி விட்ருவாங்க. இதுதான் இந்த ஏஜென்சியோட ஒர்க்கு. இப்போ இந்த பொண்ணு எந்த ஒர்க்குக்கு அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாச்சுன்னா, ஸ்டேடு ஹோம்மேட். ஓகேங்களா, காலையிலேருந்து 9 to 9 ஹோம்மேடாக இருக்கணும். அதுக்கு பிறகு அவங்க வீட்டிலே தங்கிக்கிடலாம். அவங்க வீட்டிலே தங்கி ஃபுல்லாக ஸ்டே பண்ணிடுவாங்க. மந்த்லி சேலரியை வாங்கிக்கிடலாம். இன்னும் சொல்ல போச்சுன்னா, சில ஏஜென்சி எப்படி இருக்குன்னா, மந்த்லி சேலரியை ஏஜென்சி வாங்கி ஏஜென்சி இந்த ஒர்க்கர்ஸ்க்கு பெய்ட் பண்ணும். அதில் ஒரு சின்ன கமிஷன் எடுத்துக்கிடலாம். இல்லாட்டி அவங்களே டேரெக்டாக சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பொண்ணு இந்த அக்ரிமெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி எங்கே போகிறாங்க? இந்த எம்எல்ஏயோட பையனோட வீட்டுக்கு, அதாவது திருவான்மூரில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வீட்டுக்கு இந்த பொண்ணு ரேகாங்கிற பொண்ணு 18 வயசு பொண்ணு அங்கே வேலை பார்க்குற போகிறாங்க. முதல் நாளையே ரொம்பவே தலைக்கு அதிகமான வேலையை கொடுக்குறனால இந்த பொண்ணுக்கு சரியாக வேலை செய்ய தெரியலை. ஓகேங்களா, சின்ன பொண்ணு தானே, 18 வயசு பொண்ணு தானே, எந்த அளவுக்கு இது இருக்கும் ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு வேலை செஞ்சு பழக்கம் இருக்குமானா தெரியாது. அப்போ முதல் நாளே ரொம்ப அதிகமான வேலை கொடுக்குறாங்க. இந்த பொண்ணால் செய்ய முடியலை. 2வது நாளில் செய்ய முடியலை. 3வது நாள் அந்த பொண்ணை வேலை செய்ய முடியலைன்னு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, அந்த பொண்ணோட அந்த வீடியோவை நான் முடிஞ்ச இதோட ஆட் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு போகுதுன்னா, ஒரு நாள் அவன் அந்த பொண்ணு சொல்கிறாங்க, என்னை அடிக்க ஆரம்பிச்சாங்க, நான் ஒழுங்காக வேலை செய்ய முடியலன்னு சொன்னால் போகிற வர போதெல்லாம் எனக்கு கன்னத்தில் அரைவாங்க, எதுக்குன்னே தெரியாது, நான் அரைவாங்க, நான் அழுதுகிட்டே இருப்பேன். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக. ஓகேங்களா, அவங்க அடுத்த நாள் வந்து எங்கேயோ வெளியூர் கிளம்புறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இவங்களை வந்து நைட்டு பேக் பண்ண வைக்கிறாங்க. லொக்கேஷனாக பேக் பண்ணணுமே 2 மணி வரை பேக் பண்ண வச்சுருக்காங்க. பேக் பண்ண வச்சுட்டு சொல்லியிருக்காங்க, நீ வந்து நாங்கள் காலையில் 6 மணிக்கு கிளம்பிடுவோம், நீ 6 மணிக்கு முன்னாடி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கணும் அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு வந்து அதை டினை பண்ணியிருக்காங்க. என்னால் முடியாது, நான் 2 மணிக்கு தூங்கி எத்தனை மணிக்கு நான் எழுந்திக்கிறது? அதுக்கு இல்லை நீ வந்து தூங்குறதில் எனக்கு தெரியாது, ஆனால் நீ 6 மணிக்கு முன்னாடி நீ இது பண்ணியிருக்கணும். இந்த பொண்ணு வந்து அதை அழுதுகிட்டே சொல்கிறது. ஓகேங்களா, என்னால் முடியாதுன்னு சொன்ன பிறகு அந்த பொண்ணுக்கு அறியாமலே அந்த பொண்ணு தூங்கிட்டாங்க. அதாவது 2 மணி பிறகு, நைட்டு 2 மணி பிறகு அந்த பொண்ணு தூங்கிட்டாங்க. அப்போ தூங்கியாச்சுன்னா எந்திக்க முடியலை, 7 மணி ஆயிட்டு. இதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாச்சுன்னா, அந்த நாள் ஃபுல்லாமே ஹேர் ஸ்ட்ரைட்னிங் இருக்குல்ல, ஸ்ட்ரைட்னர் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லேடிஸ்லாம் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்கு கிட்டத்தட்ட 110 அளவுக்கு போகும். அது அந்த ஸ்ட்ரைட்னரை வச்சு இந்த பொண்ணுக்கு கை கால் எல்லாம் சூடு வச்சுருக்காங்க. இப்போ அதை இமேஜின் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே யான் இந்த வீடியோவுக்கு பாதிக்கு மேலே சொல்கிறேன். ஒருவேளை இது நடந்திருந்தால், இப்போ கோர்ட்டை தான் தீர்மானிக்கணும் எது உண்மை எது போய், யார் சொல்கிறது உண்மை போயின்னு. ஏன்னா இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வர வருது, என்ன வேணாலும் நடக்கலாம், நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்டது கூட நடக்கலாம். ஸோ கோர்ட் தான் தீர்மானிக்கணும். ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் இது எதுக்காக வேண்டி நடந்திருக்கு, இந்த பொண்ணு எதை மைய கருத்து பண்ணியிருக்குன்னு இந்த வீடியோ பாதி மேலே சொல்லிடுறேன். இந்த வீடியோ இப்போ இந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு நாள் ஃபுல்லாகவே ஹேர் ஸ்ட்ரைட்னர் வச்சு சூடு கொடுத்துருக்காங்க, துரத்தி அடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த பொண்ணுக்கு சரியாக வேலை செய்யல தெரியலன்னு சொன்ன உடனே நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரில் ஃபயர் பண்ணி அந்த நியூஸ் பேப்பரில் தீய வச்சு அந்த பொண்ணோட வாயில் வச்சுருக்காங்க. இதுக்கு இந்த பொண்ணு ஏதாவது ட்ரீட்மெண்ட் அழுது, இந்த ஒரு 15 வயசு பண்ணாலும் எவ்வளோ தூரம் தாங்க முடியும்? அழுது எடுத்து ட்ரீட்மெண்ட் கேட்க, அதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது கிடையாது. இது எந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமாக இருக்குது உண்மையில எனக்கு தெரியல.
ரெண்டு பேர் எம்எல்ஏவோட மக்கள்னு சொல்லும் போது ரெண்டு பேருமே நல்ல ஒரு நாலேஜ் கெயின் பண்ணவங்க, நல்ல எஜுகேஷன் தெரிஞ்சவங்களா, படிச்சவங்க தானே. இவங்க இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது நமக்கே பயமா இருக்கு. இது காரணம் எல்லாம் நான் ரெண்டாவது சொல்றேன். நியூஸ் பேப்பர் எடுத்து வாயில வச்சிருக்காங்க. இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கேட்கறது, ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கல, எந்த ஒரு விஷயத்துமே பண்ணல. இந்த பொண்ணாட்டை தான் வீட்டில் இருக்கிற மஞ்சள்லாம் தெரியும்ல, மஞ்சள்லாம் எடுத்து வச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு அடிக்க முடியும் சொல்லியாச்சுன்னா, அந்த பொண்ணு வீடியோவிலே சொல்லுது, நீங்கள் வீடியோ வேணால் பார்த்துட்டு வந்துருங்க. 7 மாசமா நான் வேலை செய்யறேன். 7 மாசமாவே எனக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு எப்படிலாம் தோணுதோ அப்படிலாம் என்ன அடிப்பாங்க. ஒரு சின்ன வேலை நான் ஒழுங்கா செய்யலனாலுமே நான் இப்படி போகும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க, வரும்போதும் கன்னத்தில் அடிப்பாங்க. ஒரு நாள் நைட்டு 2 மணிக்கு பேக் பண்ணி முடிச்சோம். அவங்க வெளியே ஊருக்கு போறாங்கன்றனால காலையில 6 மணிக்கெல்லாம் நீ சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. நான் 2 மணிக்கு தான், நீ படுத்து தூங்கணும்னு அவசியமே கிடையாது, யாராலுமே தூங்காம இருக்க முடியாது. 2 மணிக்கு நான் படுத்தேன். காலையில எழுந்திருக்க முடியல, 7 மணிக்கு தான் நான் எழுந்தேன். என்னால் சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணி வைக்க முடியலன்றனால அவங்க ஹேர் ஸ்ட்ரைட்டிங் வச்சு என் கையில ஃபுல்லா காய பண்ணிட்டு வீட்டில் விட்டுட்டு போனாங்க. இதுக்கான ட்ரீட்மெண்ட் எவ்வளோ கொடுமைப்படுத்தினாலும் எவ்வளோ பிளட் வந்தாலுமே என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போக மாட்டாங்க. நானாக தான் சரி பண்ணிக்கணும், மஞ்சத்தூளோ இல்லை ஏதோ வச்சு நானாவே கையை கட்டிக்கிட்டு அப்படிதான் வேலை செஞ்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. என்னால எழுந்து செய்ய முடியல. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மட்டும் செஞ்சு வச்சிருந்தேன். வீடு எல்லாம் கூட்டி போட்டு முடிச்சிருக்கணும்னு சொன்னாங்க. அந்த வேலை என்னால செய்ய முடியல. அவங்க வெளியே போறது நிறுத்திட்டாங்க, போகல. எனக்கு டைமுக்கு நீ வரல என் கூட, எனக்கு ஹெல்ப்புக்கு என்னால வர முடியாது, ஏன்னா வீட்டு வேலை முடிக்கலன்றனால நான் ஒரு நாள் ஃபுல்லா ஒரு குழம்பு கண்ணி வச்சு காலையில ஆரம்பிச்சாங்க, நைட்டு 11 மணி வரைக்குமே. அதால என்ன அடிச்சாங்க. என் தலையில வாயில இருந்து பிளட் வருது. என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சுறேன், என்னை விட்டுருங்க, நான் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுருங்கக்கா, என்னால முடியலன்னா உங்க காலை பிடிச்சி கெஞ்சுறேன். அப்படியும் விடல. போய் மூஞ்சி கழுவிடுவான்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்க. என்னோட ஜஸ்ட்ல ஒருத்தர் அடிச்சிருக்காங்க, என்னால சொல்ல முடியல. நைஃப் வச்சு என் கழுத்து கீறி எல்லாம் பண்ணிருக்காங்க. நியூஸ் பேப்பர்ல வேலை பத்த வச்சு என் வாய்க்கிட்ட எரிச்சு ஃபுல்லா. இதுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு எங்கேயுமே கூட்டு போக மாட்டாங்க. ஒரு டேப்லெட் கொடுக்கறது எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நானாவே சரி பண்ணிக்கணும். இவ்வளவு அடிக்கிறாங்க, என்னால வேலை செய்ய முடியல அப்படின்னு சொன்னாலுமே ஏன் வேலை செய்யலன்னு மறுபடியும் அடிச்சு அடுத்துலயே திரும்பவும் அடிக்கிறாங்க. என்னால ரொம்ப முடியல. ஒரு நாள் ஃபுல்லாவே விடாம துரத்தி அடிச்சா கூட பரவாயில்ல, நீ அடிச்சுக்கிட்டு நீ வேலை செய்யணும்னு என்ன வேலை செய்ய வச்சாங்க. அப்பயும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தேன். என் ஃபேஸே மாறிடுச்சு. என் தலைமுடியெல்லாம் வெட்டி என்னால முடியல. என்ன பண்றதுன்னே என்னால ஒரு சாக போற நிலைமையில இருந்தேன் நான். அப்பயுமே நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போல. சரி பண்ணுன்னு வீட்டுல இருந்து ஐஸ் கட்டி எடுத்து கொடுக்குறாங்க, தலையில வச்சு சரி பண்ணு, வீங்கி இருக்க இடத்துல வை, சரி பண்ணுன்னு இவ்வளவு கொடுமைப்படுத்திட்டு திரும்பவும் நீ இதெல்லாம் சொன்னா, வெளியே சொன்னா உன்னை காப்பாத்துறதுக்கு யாரு இருக்கா? நீயே இல்லாத நாய். நான் பெரிய எம்எல்ஏ வீட்டுல இருக்கிறேன், எம்எல்ஏ மருமவன். நான் ஒரு வார்த்தை சொன்னா உங்க வீடே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு சொல்லி என்ன அவ்வளவு பிளாக்மெயில் பண்ணாங்க. என்னோட பர்சனல் மேட்டர்ல நீ அவங்கள்ட்ட பேசுற, நீ உங்கள்ட்ட பேசுறேன்னு என்ன பொய்யா ஒரு டாக்குமெண்ட் எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, நான் அவங்கள்ட்ட சொல்லி நீ அபார்ஷன் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உன் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன், உன்னை அசிங்கப்படுத்திடுவேன். அதுக்கப்புறம் நீ எங்க போவ, நீ எங்க யார்கிட்ட சொல்லி என்ன பண்ண முடியும்? என் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி நீ வெளியே போடின்னு என்ன இது பண்ணிருக்காங்க. நான் அவ்வளவு கெஞ்சுவோம், வேண்டாம் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி. நான் இப்படியே உன்னை வெளியே அனுப்பிச்சேன்னா எவன் கேட்டா எம்எல்ஏ வீடுன்னு சொன்னா பொத்திக்கிட்டு போவானுன்னு சொல்லுவாங்க. அப்ப இல்லாதவங்க எல்லாருமே அவங்களுக்கு அடிமையா அவங்கள்ட்ட அடி வாங்கிட்டே தான் இருக்கணும். நம்ம எங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க கூடாது. கேட்டா நீயே இல்லாத நாயின்ட்டு என்ன அவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க. ஒரு சின்ன வேலை, ஒரு பாத்திரம் ஒழுங்கா கழுவலையோ இல்ல ஒரு துணி ஒழுங்கா மடிச்சு வைக்கலையோ அதனால மிளகாத்தூள் அவங்களுக்கு என்னென்ன விதவிதமா தோணுதோ கொடுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாங்க. மிளகாத்தூளை கரைச்சு குடிடின்னு குடிக்க சொல்லுவாங்க. குடிச்சிட்டு உள்ள ஃபுல்லா எரியும். என்ன பண்றதுன்னு தெரியாம டைல்ஸ் படுத்து துடிப்பேன். என்னால முடியலக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு. தண்ணி கூட குடிக்க கூடாதுன்னு அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க. இந்த அளவுக்கு ஒரு மனிதனையே இல்லாம ஒரு மனுஷன் கூட பார்க்காம இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தணும்னா அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்திருக்கு? அந்த பொண்ணு பேசப்போதே நினைச்சிருப்பீங்க, நீங்க என்ன ஜாதி, நீ அது இந்த ஜாதியில் உள்ளவே ஒரு எம்எல்ஏ வீட்டோட நீ கம்பேர் பண்ணி தாக்கலாமா? ஏன் முன்னாடிலாம் நீ ஒரு ஆளா, நான் நினைச்சவன் வீட்டில் உள்ள எல்லாரையும் காலி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ற வரைக்கும் வரணும்னா, அந்த அளவுக்கு வெறுப்பு வரணும்னா என்ன காரணம்? நீங்க ஒண்ணு வேண்டாம், இப்போ இன்டர்நெட் போங்க.
இன்டர்நெட் போய் how many cases registered among the caste in தமிழ்நாடு லாஸ்ட் 2023 சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. ஏன்னா ஒன்றும் முடியல. இதுக்கு முன்னாடி தூத்துக்குடி இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணை ஒரு அப்பாக்காரது எரிச்சு கொலை பண்ணிடுறது. காரணம் இந்த ஜாதி. இல்லடா நான் கேட்குறேன், உனக்கு ஜாதி தான் முக்கியம், இல்லை ஜாதி தான் உனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ எதுக்கிட்ட மற்றவங்க கூட பழகுற? இல்லை நீ எதுக்கு அவன் மற்ற ஜாதி கூடக்காரங்க கூட பழகுற? நீ தெரியல, நீ உன் ஜாதி கூட இருந்துக்கோ, நீ உன்னோட வீட்டுக்குள்ள இருந்துக்க. நீ அந்த சொசைட்டிக்குள்ள வரணும்னா, நீ சொசைட்டிக்குள்ள ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா நீ ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுத்து வெளியே வச்சிடணும். இதெல்லாம் நீ உன்னோட லைஃப்ல இருந்து வெளியே கொண்டு போனா தான் நீ வந்து ஒரு ஹியூமன் பீனாட்டே நீ கன்வெர்ட் ஆவ. நீ அதுல இருந்து உள்ள வரணும்னா இது எந்த அளவுக்கு போகுதுன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு பையன், அதாவது ஸ்கூல் படிக்கிற பையன் தன்னோட அதிகமாட்டு தான் கீழ் ஜாதிக்காரன் மார்க் எடுத்துட்டான்னு சொல்லி அவனை போய் கொள்றானா, அந்த அவனுக்கு அந்த ஜாதி வெறி நாய்களுக்கு மனசுக்குள்ள எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கும். இந்த வீடியோவை வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறதை விட ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வான் ஜாதி பெருசு ஏன் ஜாதி பெருசுன்னு சொல்லி சண்டை போட்டு நாடுறதை விட நாங்களாம் ஜாதியே கிடையாது, ஜாதியே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். முடிஞ்சு எங்கள் கூட வந்து வாக்குவாதம் பண்ணுங்க. நான் மெயினாக இந்த வீடியோ ஏன் கிரியேட் பண்ணணும்னு நினச்சதோட காரணமே இதுதான். ஒரு அவேர்னஸ் மாதிரி தான். இனிமேல் இந்த இப்படி நடக்கக்கூடாது. அதாவது என் வீடியோஸ் பார்க்குறது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு 50 பீப்புள் அது 40 பீப்புள்ஸ் தான் பார்ப்பீங்க, ஓகேங்களா? இந்த 40 பீப்புள்ஸும் கொஞ்சமாவது அவேர்டாக இருங்க. இது இந்த மாதிரி யாராவது வழி தவறி கூட்டிகிட்டு போனால் தயவு செஞ்சு அது பின்னாடி போகாதீங்க. இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? நான் எந்த கரப்ஷனாக ஹை லெவலில் பார்ப்பேன்னா இந்த மத சம்மந்தப்பட்டதும் இந்த ஜாதி சம்மந்தமாக நடக்கிற கரப்ஷன்ஸ் தான். இந்த ரெண்டையும் ஒழிச்சாலே போதும். இந்த ரெண்டையும் ஒழிச்சாலே கீழே வரக்கூடிய எல்லாருமே தன்னாலே ஒழிஞ்சிரும். நீங்கள் அதை பண்ணவே மாட்டீங்க. மதத்தை வச்சு அரசியல், ஜாதியை வச்சு அரசியல். தயவு செஞ்சு யாரையுமே நீங்கள் கீழே பார்க்காதீங்க. எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கோம். எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள் தான். எல்லாருமே சமம் தான். உன்னோட நான் கூடுதல் கிடையாது, என்னோட நீ கூடுதல் கிடையாது. நீ என்னோட கூடுதல்னு சொல்லக்கூடாது, ஓகேயா? உனக்கும் நானும் சமம் தான். அதனால லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த ஹேட் இந்த மாதிரி நாய்களுக்கு தலை வச்சு கூட படுத்துறாதீங்க அந்த சைடு, ஓகேவா? இனிமேல் இன்னொரு வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி பேசக்கூட தான் நினச்சிருந்தேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.